உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் 6, 8, 12 என்ற மறைவிடங்களில் செவ்வாய் தரும் பலன்களைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். செவ்வாய் ஒரு அசுப கிரகம். சூரியன், சனி, ராகு, கேது போன்ற அசுப கிரகங்கள் வரிசையில் செவ்வாய் பலம் பொருந்தியவர். முதலில் 6ஆம் இடத்தை பற்றி பார்ப்போம். 6ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமர்வது நல்லது. அதிலும் செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை தருவார், வீரத்தை தருவார், உடல் பலத்தை தருவார். நோய் நொடிகள் உடலை பாதிக்கும். தனயோகம் தரும், ஆனால் இரத்த சம்பந்தமான நோய்களையும் தருவார். 6இல் அமர்ந்த செவ்வாயை குரு, சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் பார்த்தால் ஜாதகருக்கு யோக பலன்களை தரும். பொதுவாக செவ்வாயுடன் குரு சேர்ந்தாலோ பார்த்தாலோ குரு மங்கள யோகம் ஏற்படும். செவ்வாயுடன் சுக்கிரன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ பிருகுமங்கள யோகம் ஏற்படும். செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ சந்திரமங்கள யோகம் ஏற்படும். 6ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சுக்கிரன் சேர்ந்தால் தோஷம் என்றாலும் வீரதீர பராக்கிரமத்தை ஜாதகருக்கு தரும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை தரும். எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை தரும். செவ்வாய் திருமண தோஷங்களை ஏற்படுத்துகிறார். 8ஆம் இடம் மேச விருச்சிகமாக வந்து அதில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்தாலும் அவர் செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகிறார். பொதுவாக செவ்வாய் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாயின் ராசிகளான மேசம், விருச்சிகத்தை லக்னமாக கொண்டவர்கள், ராசியாக கொண்டவர்கள் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையன்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து 2 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் செவ்வாய் தோஷம் அகலும். அடுத்து 8ஆம் இடத்தை பார்ப்போம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். இங்கே செவ்வாய் அமர்ந்தால் ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்துவார், இரத்தத்தை அசுத்தமாக்குவார், கண் வலியை ஏற்படுத்துவார். பெண்களை பொறுத்தவரை 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். அதனால் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மாங்கல்ய தோஷத்தை உருவாக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது எதிரிகளின் தொல்லையை அதிகப்படுத்தும், கடன் தொல்லையை தரும், நோய் நொடிகளை தரும். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். சயன சுகத்தை தரக்கூடிய இடம். கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய கட்டில் சுகத்தைத்தான் சயன சுகம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. எனவே 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும், கட்டில் சுகத்தை கெடுக்கும். சண்டை கிரகமான செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்தால் கணவன் மனைவியின் ஒற்றுமையை கெடுக்கும், களத்தர தோஷம் கொடுக்கும். செவ்வாய் அசுப கிரகம் என்பதால் 12ஆம் வீட்டில் அவர் அமரும் போது அசுப விரயங்கள் ஏற்படும். சண்டை சச்சரவுகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறைக்கு செல்லும் நிலையை செவ்வாய் தருவார். 12ஆம் வீடு மகர வீடாக அமைந்து அங்கே செவ்வாய் அமர்ந்தால் உச்சம் பெறுவார். இந்த இடத்தில் சில நல்ல பலன்களை தருவார். பொதுவாக 12ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்வது நல்லதல்ல. விபரீத ராஜயோகம் என்ற யோக வரிசையில் 6, 8, 12 6, 8, 12 அமர்ந்தால் விபரீத ராஜயோகம் உருவாகும். அதாவது 6, 8, 12 செவ்வாய் அமைந்து அதே 6, 8, 12 அமர்ந்தால் விபரீத ராஜயோகத்தை தருவார். இந்த விபரீத ராஜயோகத்தால் நல்ல தனவசதி ஜாதகருக்கு ஏற்படும். ஆனால் இல்வாழ்க்கையில் சில இடையூறுகளை தருகிறார்.